வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜோதிட ரீதியாக 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது, அதிர்ஷ்டம் தரும் மாற்றங்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். எங்கள் பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள். கிரக நிலைகளின் தாக்கம். 2026ஆம் ஆண்டு மேஷ ராசியினருக்கு ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையப்போகிறது. ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் பின்னர் 5ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சியாகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 7.5 சனியின் தொடக்கம் சஞ்சரிக்கிறார். பொருளாதாரம் மற்றும் வருமானம். ஆண்டின் முற்பாதியில் செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் பிற்பாதியில் வருமானம் சீராகும். சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடினாலும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் அதிபர்கள் புதிய முதலீடுகளை செய்யும் முன் அனுபவசாலிகளின் ஆலோசனையை பெறுவது அவசியம். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டுக் கொடுத்துச் செல்வது அமைதியை தரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, குறிப்பாக பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்கவும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். கல்வி மற்றும் மாணவர்கள். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டு இது. விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே நினைத்த மதிப்பெண்களை பெற முடியும். உயர்கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவுகிறது. மேஷ ராசியினருக்கு 2026ஆம் ஆண்டு சவால்களும் வெற்றிகளும் கலந்த ஆண்டாக இருக்கும். இறை வழிபாடு மற்றும் தன்னம்பிக்கை உங்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து இதுபோன்ற துல்லியமான ராசி பலன்களை பெற உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். வாழ்க வளமுடன்.